ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறேங்க. என்ன டாபிக் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப்பில் என்னென்ன சப்ளிமெண்ட்ரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல இல்லையா? என்னென்ன சப்ளிமெண்ட்ரி எடுக்கணும், எத்தனை முறை எடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் எடுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுக்கலாம், அந்த சப்ளிமெண்ட்ரியோட பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப்பில் முக்கியமான சப்ளிமெண்ட்ரி 4ங்க. செல்லுலோஸ், செல் ஆக்டிவேட்டர், ஹெர்பல் கண்ட்ரோல் அண்ட் மல்டிவிட்டமின். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு செல்லுலோஸ் பற்றி சொல்கிறேன். செல்லுலோஸ் பார்த்திங்கன்னா கார்ன் சில்க்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்ன் சில்க் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மக்காச்சோளத்தோட நார்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னா, நம்ம தொப்பை பகுதியில் இருக்க அன்வான்ட் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணாதான் நமக்கு ஃப்ளாட்டான அந்த பொசிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த கார்ன் சில்க். ஸோ நம்ம ஃபேட்டில் 2 டைப் இருக்குது, சப்ஸ்டியூனியஸ் ஃபேட், விசரல் ஃபேட். ஸோ விசரல் ஃபேட்டால் நமக்கு நிறைய ஆபத்து இருக்குது. ஆர்கன்ஸ் மேலாம் படிஞ்சு எந்த ஒர்க்குமே பண்ண விடாமல் பண்ணிடும். அதிகப்படியான பாடியில் இருக்க ஃபேட்டு தான் நம்ம கொழுப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபேட்டுனாலும் கொழுப்புனாலும் ஒன்று தான். ஸோ நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த டேப்லெட்டை ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ செல்லுலாஸை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் 90 சப்ளிமெண்ட்ரி இருக்குது. 3 சப்ளிமெண்ட்ரி ஒரு டேக்கு நீங்கள் இன்டேக் பண்ணோம். நான் இந்த சப்ளிமெண்ட்ரியை என்னுடைய கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பிஃபோராக தான் சஜெக்ஷன் பண்ணுவேன். ஸோ பிஃபோராக எடுக்கும்போது நல்ல ஃபேட் லாஸ்க்கு சீக்கிரமாக கோஆப்ரேட் பண்ணோம். உங்கள் கோச் கைடன்ஸோட நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரியை ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கோச் இல்லை, இது எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சஜெக்ஷன் கொடுப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செல் ஆக்டிவேட்டர். செல் ஆக்டிவேட்டரில் ஆல்ஃபா லிபோக்கிக் ஆசிட் இருக்குங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தியான ஃபேஸ் கட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம பாடி ஃபுல்லாக இருக்க செல்லையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த செல் ஆக்டிவேட்டர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணவும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. மெட்டபாலிசம் நம்ம பாடியில் பூஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பாடி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் ஆகும். வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய செல் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும், மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகணும். ஸோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த செல் ஆக்டிவேட்டர் சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் 60 டேப்லெட் இருக்குங்க. பர் டேக்கு 2 டேப்லெட் நீங்கள் இன்டேக் பண்ணணும். ஸோ என்னோட கெஸ்ட்டுக்கு எல்லாமே மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் மீல்க்கு பதில் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கோச் கைடன்ஸோட யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல். ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, பிளாக் டீ, க்ரீன் டீ, உலான் டீ, இந்த 3 டீயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த 3 டீயும் சேர்ந்து நமக்கு என்ன செய்யணும், நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணோம், நம்ம கேலரியை பர்ன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் குயிக்கான ஒரு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் அண்ட் ஏஜ் லாஸ் 3த்துக்கும் ஸ்ட்ரகிள் இல்லாமல் வெயிட் லாஸ் நடக்கணும்னா கம்பல்சரி உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸில் இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை டெய்லி பேஸில் எப்படி எடுத்துக்கணும், கண்டிப்பாக ஒரு கோச் கைடன்ஸோடு தான் இந்த சப்ளிமெண்ட்ரியை யூஸ் பண்ணணும். எதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ரி மட்டும் கரெக்டாக உங்கள் கோச் கிட்டே கேட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து பர்சன் டு பர்சன் வேரியஸ் ஆகும். நல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா பர் டேக்கு 2 கூட எடுக்கலாம். அதுவே எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க 1 டேப்லெட் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ரி சேஞ்ச் ஆகும். ஸோ கோச் கைடன்ஸ் இல்லைன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட சப்போர்ட்டோடு நீங்கள் இந்த கன்சியூம் பண்ணி இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுங்கள். தப்பான மெத்தடில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு கேரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சரியான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா ஹெல்த் வாய்ஸில் ப்ராப்ளம் வரும். ஒரு கோச் கைடன்ஸோடு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 22 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதுதான் ஃபார்முலா 2ன்னு இருப்போம். இந்த மல்டிவிட்டமினை டெய்லி பேஸில் எடுக்கிறதுனால நம்ம ஹெல்த்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. டெய்லி பேஸில் நம்ம இன்டேக் பண்ணிட்டு வரும்போது இந்த ஹேர் ஃபால்லேருந்து
அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் க்ளோனஸ்லேருந்து ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே பியூர் ஹர்ப்ஸில் இருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய ஹெர்பல் லைஃப் மல்டி விட்டமின். இதில் மெயினாக விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டோனுக்கும் சரி, நம்ம ஹெல்த்துக்கும் சரி, நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, ஸோ இந்த மாதிரி ஹெல்த் வாய்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் மல்டி விட்டமின் நம்ம யூஸ் பண்ணும்போது ரியாலிட்டியாக நீங்களே உணரலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடியோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பாடியில் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆனாவே நமக்கு எந்த நோய்களும் வராது. பாடியில் இம்யூனிட்டி பவர் எந்த அளவுக்கு ஹையில் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியான வேலை நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணலாம். ஸோ செல்லுலார் நியூட்ரிஷன் ஈஸி டு அப்சர்வ் பண்ணும். ஸோ இது எல்லாமே செல்லுக்கு கொடுக்குற நியூட்ரிஷன் ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வேஷன் ஈஸி வேலை நடக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்? இதில் பார்த்திங்கன்னா 90 மாத்திரை இருக்கும், அதாவது 90 சப்ளிமெண்ட்ரி இருக்கும். பர் டேக்கு 3 இன்டேக் பண்ணோம். எப்போவுமே நீங்கள் ஷேக்குக்கு பிஃபோராக இல்லை ஆஃப்டராக யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி பேஸில் இந்த மெத்தடில் நீங்கள் மல்டிவிட்டமினை எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோஸ் மூலயமா உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க சப்ளிமெண்ட்ரி என்னென்ன, எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாம் நீங்கள் டைரெக்டாக கம்பெனி மூலம் ஆர்டர் பண்ணணும். மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். என்னோட கைட்னஸ் மூலம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் சப்போர்ட் அண்ட் கைட்னஸோட உங்களுடைய குவிக் வெயிட் லாஸ் ரிசல்ட்டை எடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.